இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவுடைய அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளித்த மாவோடு புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசாரிக்க கடவோம். பிரியமானவர்களே, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கி விடும். நேகருக்குள்ள ஒரு சிறிய காரியம் மேன்மை பாராட்டுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ல உங்களுக்கு பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. மேன்மை பாராட்டுகிறது நல்ல பெருமை என்கிற அந்த ஒரு காரியம் பாருங்க, மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அணைத்து விடும். சில காரியங்கள் ஆண்டோடுக்கு நமக்கு உள்ள நெருக்கத்தை துண்டித்து விடுகிற காரியம் பெருமை ஒண்ணு. இது யாருக்கு வரும்னா சத்துரு கொண்டு வருகிற ஒரு சதித்திட்டம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது. எதை குறித்து மேன்மை? நான் அப்படி செஞ்சிருவேன், எப்படி செஞ்சிருவேன், எப்படி நீங்க அப்படி செஞ்சீங்கனாலும் இப்ப எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்கும்படி ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி பெருமை பேசிக் கொண்டிருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புளித்தமா மேன்மை பாராட்டுக்கு நல்லதில்லை என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கி விடுமா. பாருங்க, மேன்மை பாராட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புளித்தமா. வீட்டுல மாவு ஆடுவோம், அதுக்கு கொஞ்சம் என்ன செஞ்சிருவாங்க, மாவு எடுத்து வைப்பாங்க. இப்போ பூரா டிஜிட்டல் உலகம், எல்லாம் கடையில ஒரு பாக்கெட் மாவை ஈஸியா வாங்கிக்குவாங்க. ஆனா பழைய இதெல்லாம் வீட்டுல உட்காந்து ஆட்டி கொஞ்சம் பழைய மாவை எடுத்து வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை கொஞ்சம் வச்சிருப்பாங்க. இந்த மாவு அந்த மாவோட மிக்ஸ் பண்ணா புதுசா இருக்கிற அந்த மாவு என்ன செஞ்சிருமா, எல்லா மாவையும் அழகா உப்பு பண்ணி விடும். பிரியமானது, அது உணவுக்கு அது நல்லதா இருக்கும், அது உடனே அடுத்த நாள் யூஸ் பண்றதுக்கு. ஆனா இங்க வேதம் சொல்லக்கூடிய புளித்த மாவு எதை குறித்து சொல்லுகிறதுனா, உங்களுக்குள்ள காணப்படுகிற ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் ஒரு சிறிதளவு இருக்குமையானால் அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவற்றையும் என்ன செய்யுமா, அது கரையாக்கி போடுவிடுவதா என்பதற்காக அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமா, கொஞ்சம் புளித்தமா எல்லா மாவையும் என்ன செஞ்சிருமா, புளிப்பாக்கி விட வேண்டும் வேதம் சொல்லுகிறது. ஆகிய நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன செய்யறோம், தண்ணிக்குள்ள முக்கிய எடுக்கும் போது பழையவையெல்லாம் செத்து போயிட்டு நான் புதிய மனுஷனா வாரேன் அப்படின்னு சொல்றதுதான் அடையாளம். ஆனா அது யாரும் என்ன செய்யறது இல்லை, கடைபிடிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு காரியம் எனக்குள் துளிர் விட்டு எரியுது பார்த்தீங்களா, அதை தூக்கி எரிஞ்சிரு அப்படின்றாரு. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வது பின்பாக இருக்கும். எல்லாருக்குள்ளயும் ஒரு சில தலை தூக்கி நிற்கும், அப்படியே லேசா அப்படியே கொம்பு முளைச்ச மாதிரி எந்திரிக்கும் பார்த்தீங்களா. அதை என்ன செய்யறாரு ஆண்டவர் சொல்றாரு, அதை புறம்பே கழித்து போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமா, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நீங்க நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு, பலியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால் அதை புறம்பே தூக்கி போட்டுட்டு புதிய மனுஷனாய் மாறி விடுவீர்கள் என்று சொல்வதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் போதுமானதாய் இருக்கிறபடினாலே உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காக ஒரு ஆண்டவர் நம்மளை அவரே கொடுத்திருக்கிறார், குமாரனையே கொடுத்து பலியாக கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதலால் பழைய புளித்த மாவோடைய அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. துர்க்குணம் பொல்லாப்பு அருவருப்பு என்ன வேணாலும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் நமக்குள்ள இருக்கக்கூடிய காரியம் அப்படிப்பட்ட புளித்த மாவை எல்லாம் அல்ல, துப்புரவு
உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசாரிக்க கடவோம். ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம பண்டிகை ஆசாரிக்க வரணும்னா, நீ தேவ சமூகத்துக்கு ஆண்டவர் எப்பெல்லாம் நீ ஆசாரிக்க ஆண்டவர் சமூகத்துக்கு வரீங்க, அது பண்டிகை ஆசாரிக்கிற நாள். இரவு ஜெபத்துக்கு நீங்க போனீங்கன்னா பண்டிகை ஆசாரிக்கிற நாள் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க தேவ சமூகத்துக்கு போறீங்களோ அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் பண்டிகை ஆசாரிக்கிற நாள். அப்ப நீங்க தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது உங்களுக்குள்ள காணப்படுகிற அருவருப்புகள், பாவங்கள், துப்புரவு இல்லாத காரியங்கள், உண்மை இல்லாத காரியம் எல்லாத்தையும் என்ன செஞ்சணும்? தூக்கி எடுத்து போட்டுறணும். அப்படி எடுத்து போட்டுட்டு தேவ சமூகத்துக்கு நாம் கடந்து செல்வோமையானால் ஆண்டவர் நம்ம என்ன செய்வாராம்? ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். ஏன்னா அவருடைய சொந்த குமாரன் நமக்கானே கொடுத்திருக்கிறார். ஐயா இவன் பாவி அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. பாவியான மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்ய? ரட்சிப்பு கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் எழுதி இருக்கிறதோ பிரியமானவர்களே. அப்ப எனக்குள்ள காணப்படுகிற இந்த புளிப்பான காரியங்கள், ஏதோ ஒரு காரியம் எனக்குள் இருக்கிறதா எனக்கு தெரியும் கண்டிப்பா. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அவனுக்குள்ள காணப்படுகிற புளிப்பு என்னக்கூடிய அருவருப்புகள் இருக்கும். அதை என்ன செய்யணுமா? தூக்கி போடுறேன். ஏன் அப்படின்னா அத கொஞ்சம் புளிப்பானது உங்க வாழ்க்கையை முழுவதும் என்ன செஞ்சிடும்? புளிப்பாக்கி விடுமா. ரொம்ப கவனமா இருக்க முடியும். ஆண்டவர் உங்களோட என்னோட பேசுகிறார் பிரியமானவர்களே. ஏதோ ஒரு காரியம், அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும் எனக்குள்ள காரியம். அந்த காரியத்தை அப்படியே தூக்கி எரிந்து விட்டோமையானால் ஆண்டவர் புதிதாய் பிசைந்த அப்பமாகிய அப்படின்னு சொல்றார், பஸ்காவை கொண்டாட ஆசாரிக்க கடவோம் என்று. அப்ப ஆண்டவருக்கு விருப்பம் எல்லா காரியத்தையும் தூக்கி போடுவதற்கு மனதுள்ளவர்களாய் முதல் மாறணும். வேதத்தை நம்ம சொல்லிட்டார் ஆண்டவர். வேதத்தை வாசிக்கிறோம், அதை கடைபிடிக்கிற இருதயம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ள வரணும். வேதத்தை மேலோட்ட வாசித்து விட்டு அன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசிட்டார் என்பது போய் விடுவதற்காக அல்ல, இந்த வசனங்களை கடைபிடிக்கிற இருதயத்தை எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் அவர் சமூகத்தில் கிட்டி சேருவோமையானால் இந்த அருவருப்புகள் நம்ம விட்டு என்ன செய்ய? தூக்கி எடுத்து போட்டு, அது என்ன அருவருப்பா இருந்தாலும் சரி ஆண்டவர் தூக்கி எறிந்து போட்டு விடுவார். கிழக்குக்கு மேற்கும் உள்ள தூரம் போல நம்முடைய பாவங்களை தூக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நமக்குள்ள உங்களுக்குள்ள இல்லை எனக்குள்ள அப்படி ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்டதான காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல விடுவோமே ஆனால் ஆண்டவர் அதை நமக்கு தூரமாக்கி போட்டு நம்மை பரிசுத்த ஜனமாய் அவரை பண்டிகையை ஆசாரிக்கிற புதிதாய் பிசைந்தப்பட்ட மாவாக்கி அப்பத்தோடு கூட அவரை ஆசாரிக்க கடந்து வருவோம். கண்களை மூடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள காணப்படுகிற ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஜென்ம சுவாபங்கள் ஏதாவது இருக்குமே ஆனால் அதெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. புதிதாய் பிசைந்த மாவாய் அப்பமாய் பண்டிகை ஆசாரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.